லாஸ்ட்டு ஃப்ரைடேயோட வீடியோ இது. சாரீ கட்டணும்னு ஆசையாக இருந்தனால சாரீ கட்டியாச்சு. அதுக்கப்புறம் டைம் இல்லாமல் ரெடிமேட் சாரியை கட்டு போயாச்சு. ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்வாவில் உள்ள செல் குரூப் வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. அது முடிச்சுட்டு செல் குரூப் சாங்ஸ் முடிஞ்சுது, சர்வீஸ் முடிஞ்சுது, ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா சூப்பராக தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ண கீ ரைஸும் சிக்கன் கறியும் தான் அன்னையோட வீட்டில் ஸ்பெஷல். ஸோ நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. தேங்காய் போடாமல் பண்ணேன். பட் ஒரு வாட்டி தேங்காய் போடாமல் சாப்பிட்ட அப்புறம் சரி தேங்காய் போட்டும் டேஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றி திருப்பியும் வந்து அதை நான் வந்து சூடு பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டும் ஒரு டேஸ்ட், பட் ரெண்டுமே நல்லா இருந்தது. உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக சிக்கன் வெட்டிக்கிட்டேன். ஸோ இந்த கீ ரைஸோட ரெசிபி வேணால் கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இதோட ரெசிபி. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கடாய் சிக்கன் ரெசிபி இதோட கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அஸ் யூஷுவல் நமக்கு வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதான். ஸோ அன்றைக்கும் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் முடிச்சு வந்தது ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே பரோட்டா, ஒரு சிக்கன் 65 பிரியாணி. ஸோ லெஃப்ட் ஓவர் இருக்கதை அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஓட்டிடலான்னு சொல்லிட்டு க்ராசரி வாங்காமல் இருந்தேன். ஸோ அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். நல்லா கீட்டாவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நயன்தாரா சிக்கன் கறி, ஒரு பரோட்டா வாங்கினேன். அதோட 65 பிரியாணி, பனீர் 65 இதுவும் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பிரியாணி கொஞ்சமாக டேஸ்ட் தான் பண்ணேன். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக அவங்களோட தான் சாப்பிட்டேன். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நயன்தாரா சிக்கன் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஒரு மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் பட்டர் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிவிட்டு அரைச்ச பூண்டு விழுது கலர் மாறுற வரைக்கும் நல்லா மையாக அரைச்ச பூண்டு விழுது போட்டு கலர் ஸ்மெல் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா போட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் கூடவே கரம் மசாலாவும் போட்டு வதக்கிட்டு தக்காளி விழுது 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 தக்காளி, 3/4 கிலோ அதுவும் அரைச்சி போட்டுட்டு அது பச்சை வாசனை போகவும் சிக்கனையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நடுவில் பரலுப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதுதான் அதோட சீக்ரெட்டே வந்துட்டு வெந்தய பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா இடித்து பொடிச்சு போட்டுருங்க. வறுத்தும் பொடிக்கலாம். நான் இது நார்மலாக தான் வறுக்காமல் தான் பொடித்தேன். 1 ஸ்பூனு பட்டரு, கொத்தமல்லி, அந்த இது போட்ட பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுன்னா சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி. என்னோட வேர்ஸ் என்னென்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். God will multiply us. Keep smiling.